நாம ரெகுலரா யூஸ் பண்ற பிளே ஸ்டோர் நம்மள வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க, ஸ்பை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், நீங்க பிளே ஸ்டோர்ல 3 முக்கியமான செட்டிங்கை ஆஃப் பண்ணணும். அது என்னென்ன செட்டிங்னு சொல்றேன். ஆல்சோ நீங்க ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி எதை கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல் ஃபிளெஜ்ஜா சொல்றேன். நாம பிளே ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், கேம்ஸ், புக்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து டவுன்லோட் பண்றோம். ஆனாலும் இதெல்லாமே பேக்கப் டேட்டாவா ஸ்பை மாதிரி பிளே ஸ்டோரே நம்மளை வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க நம்மளோட அக்கௌண்ட் மூலியமா. ஜஸ்ட் ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போங்க. அங்கே தான் ஃபர்ஸ்ட் செட்டிங் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். நீங்கள் ஸ்கேன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டாப்ல ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து இப்போ 2 ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸ்கேன் ஆப் வித் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாம வந்து இன்ஸ்டால் பண்ணுற ஆப் வந்து பிளே ஸ்டோர் வந்து ரிமூவ் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக அது ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெளிவாக சொல்லும். ஆனால் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷனு இம்ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்டர் அப்படின்னு. நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசர்ஸுக்கு வந்து ஒரு கலெக்டபிள் டேட்டாவாக போயிட்டுருக்கு. டெவலப்பர்ஸுக்கு ஒரு கலெக்டபிள் இன்ஃபர்மேஷன் டேட்டாவாக அவங்களுக்கு ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் செகண்டாக இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து செகண்டரியாக எங்கே வந்து பேக்கப் எடுத்து வச்சுருக்காங்களோ அதை போய் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ப்ரொஃபைல்குள்ளே போங்க. ப்ரொஃபைல்குள்ளே போய் செட்டிங்கை வந்து ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணுங்கள். இப்போ ஆன் பண்ணதுக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அபவுட் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போங்க. அங்கே போயிட்டு ப்ளே ஸ்டோர் கரண்ட்டாக அப்டேட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த அப்டேட் நிறைய பேருக்கு வரல. வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்டேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன்ஸில் வர ஆரம்பிக்கும். இது நம்மளோட இன்னொரு டிவைஸில் வந்து வந்திருக்கு. அங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான செட்டிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்லி அச்சீவ் கீழே இருக்குது பார்த்தீங்களா ஆப் இன்ஸ்டால் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு. இந்த ஆப்டிமைசேஷனை என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை, உங்கள் பேட்டரியை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டெக்னாலஜி தான். அதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது ஆப்டிமைஸ் பண்ணுறாங்கிற பேரில் நம்மளோட பேட்டரியை வந்து ட்ரைன் பண்ணுது. இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆல்சோ யூசர்ஸோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ஸுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஆப்ஷன், அதை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. ப்ரொஃபைலை டேப் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு இருக்கும் இல்லையா, அதை டேப் பண்ணுங்கள். இப்போ டேப் பண்ணி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து டெலிட்னு சர்ச் பண்ணுங்கள். டெலிட் ஆப் ஃப்ரம் யுவர் ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒன்று காமிக்கும் பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேருந்து காமிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டோட்டலான ஆண்ட்ராய்டோட இன்ஃபோக்குள்ளே போகும். இந்த இன்ஃபோவில் நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டேப் டு கோ டு அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக மொத்தமாக உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் எதெல்லாம் உங்கள் பேட்டரியை ட்ரைன் பண்ணுது அப்படின்னு சிலதை நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. நான் என்னோட எல்லா மொபைலில் இருந்த ஆப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஆப்டிமைசேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எதையுமே பேட்டரியை வந்து பேக்ரவுண்டாக ரன் ஆக விடாமல் பார்த்துக்கிருக்கேன். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோ வந்து ஆப்டிமைஸ் ஆகிட்டு இருக்கு, அது எவ்வளோ வகையான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு, பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு டேர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இது மூலியமாக உங்கள் பேட்டரி ஆகட்டும், உங்கள் மொபைலில் ஹெல்த் ஆகட்டும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்மூத்தாக இருக்கும், பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை கவனிங்க. ஒன்று, அந்த ஆப்புக்கு கொடுத்துருக்க ரிவ்யூ தயவு செஞ்சு கவனிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க பல ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுவாங்க. காரணம் அது வந்து மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இல்லாமல் மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்லாம் வந்து படித்து பாருங்கள், ரிவ்யூலாம். ஆல்சோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா சேஃப்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டேட்டா எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க, எதுக்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பெர்மிஷன்லாம் ஆப் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். சடனாக இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கிளிக் பெரிய பிரச்சனையை கூட்டலாம். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்டே சேஃப். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.